வணக்கம். இன்றைய தினம் நமது சிந்தனை துளியில் ஒற்றுமை என்ற தலைப்பில் ஒரு சிறிய தொகுப்பு. அதாவது நடைபெற்று கொண்ட இந்த பரபரப்பான காலத்தில் எவ்வளோ பேர் ஒற்றுமை இல்லாமல் மனப்பிச்சு இடம் கொடுத்து தனித்தனியாக வாழ்ந்துருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. இது குறித்து ஒரு சிறிய தொகுப்பு. அதாவது ஒரு சிறிய கல்லை எடுத்து நாயை பார்த்து வீசினால் அது வாங்கி ஓய்க்கும். ஆனால் அதே கல்லை எடுத்து தேன் கூட்டை பார்த்து வீசினால் நாம் பயந்து ஓட வேண்டும். ஏன்னா பலம் பொருந்திய நாய் ஓடுவதை போல இந்த தேனி கூட்டங்கள் ஏன் நம்ம தொட்டுக்க முடியாதுன்னா அவை அத்தனை ஒற்றுமையாக வரும். ஒற்றுமையாக வந்த காரணமாக நாம் ஓடி வர வேண்டும். என்ன தெரியுது, வாழ்க்கையில் கிடைத்துக்கிற இடைப்பட்ட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து ஒற்றுமையாக வாழணும். அப்படி இல்லைன்னா நிச்சயமாக நம்ம சீரழிஞ்சால் போகும். அதில் சீரான வாழ்னாக்கா எல்லோரும் கலந்து ஆலோசித்து பகிர்ந்து கருத்துக்களை பகிர்ந்து ஒற்றுமையை வாழ்ந்தால் நிச்சயம் சந்தோஷமாக. இதை நான் சொல்லவில்லை, சட்டம் நாம இதை அம்பேத்கர் சொல்லியிருக்கார். நான் படித்தேன், உங்களுக்கு பகிர்ந்து கொண்டேன். நன்றி, வணக்கம். நாகரத்தினம்.